ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியோட லெசன் 5ஓட இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து ராமகிருஷ்ண மிஷன் வர பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சுவாமி விவேகானந்தர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ விவேகானந்தரோட சின்ன வயசில் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து நரேந்திரநாத் தத். இது பார்த்துக்கோங்க. ஸோ இவர் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபாலோவர். ஸோ இதை கேட்கலாம் ஒன் வேர்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து ஹியூமனிட்டியாக வந்து நம்ம நடந்துக்கணும், எல்லாருக்கும் வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹிந்து சொசைட்டியை வந்து ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இளைஞர்களையும் வந்து வர சொல்லியிருப்பார். இவர் மோஸ்ட்லி வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு தான் வந்து இவர் அவங்கள வந்து சோஷியலாக வந்து இன்வால்வ் பண்ணணும், சொசைட்டிக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்கள வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இன்வால்வ் பண்ணணுங்கிறது இவரோட இதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு விவேகானந்தரோட முக்கியமான இதில் வந்து அவர் வந்து சிக்காகோவில் போய் வந்து பேசியிருப்பார். எப்போ பேசுகிறாருன்னா 1893 பேசுகிறார். சிக்காகோவில் ஹிந்துவிசம் வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன் வந்து சிக்காகோவில் நடந்திருக்கும் 1893. அதில் அவர் வந்து ஹிந்துவிசம்காக வந்து பேசியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்குறதுனா இதுதான் கேட்கலாம். விவேகானந்தரை பற்றி கேட்கணுன்னா. ஸோ இவர் பண்ண சில விஷயம் என்னதான் இவர் ஹிந்துவிசமில் கொஞ்சம் பண்ணாலும் இவரை வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் பழமைவாத ஹிந்துக்கள் வந்து இவரை அப்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஹிந்து ரிச்சுவல்ஸில் வந்து நம்ம வந்து லோவர் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இவர் வந்து அப்படி இல்லாமல் கேஸ்ட்னால் கிடையாது, எல்லாரும் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் காஸ்ட் பீப்புள்ஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுனால ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து இவரை வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பெருசாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை தொடர்ந்து, அதாவது பெங்கால் பிரிவினையை தொடர்ந்து 1905 நடந்திருக்கும். அதை தொடர்ந்து வந்து நிறைய நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து நடந்தது இல்லையா? பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய போராட்டம் வந்து நடந்துச்சு. அது அந்த மாதிரி பெங்காலில் அது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா வந்து விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தியோசாஃபிக்கல் சொசைட்டி. இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. யார் ஸ்டார்ட் பண்ணான்னா ஹெச்பி பிளாவட்ஸ்கையும் ஹச்எஸ் ஆல்காட், இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேர் யூஎஸ்ஏல 1875 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணிக்கணும். 1875 நம்ம இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தது. எங்கே வந்துச்சுன்னா சென்னையில் அடையாரில் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னா 1886. ஸோ யூஎஸ்ஏல 1875 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி இந்தியாவில் சென்னையில், அதுவும் அடையாரில் வந்து எப்போனா 1886 வந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து உபநிஷதத்தையும் பகவத்கீதையெல்லாம் வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து புத்திசம் ரிவைவல், புத்திசத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 2 தான் முக்கியம். ஸோ தியோசாஃபிக்கல் சொசைட்டியோட இன்னொரு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா வந்து அன்னி பெசன்ட். இவங்கள பற்றி கேட்கணுன்னா ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்கு தலைமையாக இருந்தது யாருன்னா அன்னி பெசன்ட் தான். இது ரொம்ப முக்கியம். ஹோம் ரூல் லீக் ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. யார்? அன்னி பெசன்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னி பெசன்ட்னாலே ஹோம் ரூல் லீக் வந்து ஞாபகம் வரணும். ஸோ அவங்க வந்து அயர்லாந்தில் வந்து இந்த லீக் இது அயர்லாந்துலேருந்து இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி வந்திருக்கும். சில இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து 2 நியூஸ் பேப்பர் வச்சுருந்துருப்பாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட். என்னென்னா வந்து அதாவது அவங்களுடைய ஐடியாஸ் வந்து 2 நியூஸ் பேப்பர் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. என்னென்ன நியூஸ் பேப்பர்னா நியூ இந்தியா காமன்வெல்த். ஸோ நியூ இந்தியா காமன்வெல்ங்கிறது யாரோட நியூஸ் பேப்பர், யாரோட பத்திரிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட்டோடது. அதே மாதிரி வந்து ஹோம் ரூல் லீக் ஃபார்ம் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட். ஸோ இது அன்னி பெசன்ட்டை பற்றி இந்த 2 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஜோதிபா புலே அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். இவர் வந்து
டிப்ரெஸ்டு கிளாஸ், அதாவது ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிறையா வந்து மூமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து இயக்கங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருப்பார். ஸோ இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜோதிபா புலே பூனேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தப்போ அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1827 மகாராஷ்டிராவில் வந்து அவர் வந்து பிறந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவர் வந்து அன்டச்சபிள்ஸ்க்காக வந்து ரொம்ப போராடி இருப்பார். அவங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிச்சாருன்னு கூட கேட்கலாம். ஜோதிபா புலே பூனேயில் அன்டச்சபிள் பீப்புள்ஸ்க்காக வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பார். எப்போனா 1852 ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு சமாஜ் ஆரம்பிச்சிருப்பார். அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. ஸோ சத்யசோதக் சமாஜ் வந்து யார் ஆரம்பிச்சான்னு கூட கேட்கலாம். ஜோதிபா புலே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து ஜோதிபா புலே வந்து சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்ணியிருப்பார். விடோரி மேரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அது பார்த்துக்கோங்க. ஜோதிபா புலேயோட ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரி பாபுலே. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து டிப்ரெஸ்டு கிளாஸை வந்து அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காகவும் அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் உமனோட அப்லிஃப்ட்மெண்ட்காகவும் ரொம்ப வந்து போராடி இருப்பாங்க. இவரோட முக்கியமான புக் என்ன அப்படின்னா வந்து குலாம்கிரி. அப்படின்னா என்ன மீனிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சத்யசோதக் சமாஜ்னா வந்து ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, அதை கேட்கலாம். அதே மாதிரி குலாம்கிரினா என்ன, ஸ்லேவரி, அதையும் கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து மகாராஷ்டிரா பூனே, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாராயணகுரு வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு போயட் ஸ்காலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவருக்கு வந்து தமிழ், மலையாளம், சான்ஸ்கிரிட் 3மே தெரியும். இவரும் வந்து அப்ரஸ்டு கிளாஸ், டிப்ரெஸ்டு எல்லாமே ஒன்று தான். எல்லாமே வந்து என்னது ஒடுக்கப்பட்டவங்கள தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறத வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். யாருக்காக? டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக ஆரம்பிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கோயில் வந்து கட்டியிருப்பார். அது வந்து எல்லாருக்குமே யார் வேணால் வரலாம். முன்னாடிலாம் வந்து சில கோயில்களில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்டவங்க வந்து வரக்கூடாது, லோயர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாரும் வரதுக்கான ஒரு கோயிலை வந்து அறிவுப்புறம்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ கொஷின் கேட்கலாம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அதுலேயே இருக்குது. நாராயணனாலே நாராயண குருன்னு நம்ம போடலாம் இல்லையா? அதுமாதிரி அறிவுப்புறமில் கோயில் கட்டினது யாருன்னு கேட்டால் இந்த நாராயணகுரு தான். இவரோட இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன 2 பேர் யாருன்னு கூட கேட்கலாம். குமரன் ஆசான், டாக்டர் பால்பு. இவங்க 2 பேரும் வந்து இவரோட ஐடியாஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. நெக்ஸ்ட் ஐயங்காள். இவரும் கேரளா தான். கேரளா திருவனந்தபுரம் வேங்கனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து 1863 வந்து பிறந்திருப்பார். இதை பெருசாக கேட்க வாய்ப்பில்லை. கேரளாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயங்காளியும் நாராயணகுருவும் கேரளா. ஜோதிபா புலே மகாராஷ்டிராவில் பூனேயில் பிறந்தார். பூனே. அப்போ அதே மாதிரி நம்ம ஊர் இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாரும் அயோத்திதாசரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து பப்ளிக் ஸ்பேசஸ், எல்லாருமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் ஒன்று இருக்குன்னா அதை அக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகணும், எல்லாருக்குமே அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இவருமே வந்து இந்த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ், டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து இவருடைய ஐடியாஸுமே இருக்கும். ஸோ எப்படி இவர் வந்து நாராயணகுருவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஸ்ரீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னா அவரோடது, சாது குரு பரிபாலன சங்கம்னா இவரோடது. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர். எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1907. ஸோ இயரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எம்ஜி ரானடேவோட அந்த 3 இதே நல்லா பார்த்துங்க. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, பூனா சர்வஜனிக் சபா, அந்த உமன் மேரேஜ் அசோசியேஷன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த இயரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சமாஜம், எந்தெந்த சமாஜம் எப்போ இயர் யார் ஆரம்பித்தா எந்த ஊரில் அது இருக்குது, பஞ்சாப்லையா, மகாராஷ்டிராலையா, பெங்கால்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து புக்ஸ்லாம் எழுதிப்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ் யார் எழுதுனா, குலாம்கிரி யார் எழுதுனா, அதை பார்த்துக்கோங்க. அதுமாதிரி இந்த சங்கம், பரிபாலன சங்கம், இதெல்லாம் யாருங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இஸ்லாமிக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், இப்போ வந்து ஹிந்துயிசமோட ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இஸ்லாமிக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன வரும்னா பார்சிஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், அப்புறம் சீக் ஓட ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து வரும். இதை பார்த்துட்டோன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இஸ்லாமிக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸில் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
முஸ்லீம்ஸ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே நம்ம ஏற்றுக்கலன்னா நம்மளுக்கான ஒரு இடம் கிடைக்காதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதனால் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஐடியாஸை கொண்டு வந்ததில் முக்கியமான ஆள் தான் வந்து இந்த முக்கியமான ஆள் யார்னா சையத் அகமது கான் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து டெல்லியில் பிறந்திருக்கார், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷனை அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் முஸ்லீம்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் வந்து அவங்க வந்து இருக்கணும், கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நிறைய இங்கிலீஷ் புக்ஸை வந்து அரபிக் உருதுல வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சார் சையத் அகமது கான் இவரை பற்றி இது பண்ணுறது. ஸோ இவர் தான் வந்து அலிகார் மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து அவனை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அலிகார் மூமெண்ட்னாலே சையத் அகமது கான் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். இது வந்து ஏன் அதுக்கு பேர் அலிகார் மூமெண்ட்னா அலிகார் முகமதின் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜுக்கு சுற்றி இது நடந்திருக்கும், அதனால் அது அலிகார் மூமெண்ட். அலிகார் மூமெண்ட் எப்போனா 1875. ஸோ 1875லே 3 இதோட பார்த்துட்டோம், அது என்னென்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அலிகார் முகமதின் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் தான் இருக்குது. என்ன காலேஜாக தான் வந்து அவர் வந்து 1875ல் அதையும் இவர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சையத் அகமது கான். அது வந்து எப்போ யூனிவர்சிட்டியாக மார்ச்சுன்னு கூட கேட்கலாம். 1920 யூனிவர்சிட்டியாக மார்ச்சு. நெக்ஸ்ட் தியோபந்த் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இதை கேட்கலாம். ஏன்னா தியோபந்த்ங்கிறது என்னென்னா ஒரு மீட்பு இயக்கம். இது வந்து என்னென்னா வந்து ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ் யூலிமா அவங்கள தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து யாரோட தலைமைக்கு கீழே, யார் லீடரு அப்படின்னா வந்து முகமது குவாசிம் வனோட்டாவியும் ராஷித் அகமத் கங்கோத்ரி, இவங்க 2 பேரும் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தியோபந்த் அப்படிங்கிறது என்னென்னா உத்தரப்பிரதேஷில் சஹாரன்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் தான் எனது தியோபந்த். ஸோ தியோபந்த் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ தியோபந்த் மூமெண்ட்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அது வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். சஹாரன்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் 1866. ஸோ இதோட லீடர் யார்? 2 பேர் இருப்பாங்க, முகமது குவாசிம் வனோட்டாவி, அதே மாதிரி ராஷித் அகமது கங்கோத்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பர்த் டேத்துனா கூட அந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ 1886 அவங்க வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1866. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஸோ சையத் அகமது கான் என்ன சொல்லுவார்? கொஞ்சம் வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் போங்கப்பா அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து முஸ்லீம்ஸ்னா ஒரிஜினல் முஸ்லீமோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸஸை வந்து இவங்க வந்து எடுத்து அதை வந்து முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இவங்களை பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்களா, அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு தியோபந்த் லீடர் வந்திருப்பார். அவர் தான் வந்து மௌலானா மஹ்மதுல் ஹாசன். அதே மாதிரி ஒரு கவுன்சில் வந்து அமைச்சிருப்பாங்க, ஜமாத்துல் யூலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா முஸ்லீமோட ரைட்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சிலாக வந்து இந்த ஜமாத்துல் யூலிமா வந்து இருந்திருக்கும். ஸோ நியூ தியோபந்த் லீடர் யாருன்னு பார்த்துக்கோங்க, மௌலானா மஹ்மதுல் ஹாசன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியம், பார்சிஸோட ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா வந்து மும்பை, மகாராஷ்டிராவில் தானே இருக்குது. மும்பை பாம்பே எல்லாம் ஒன்று தான், அங்கே தான் ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து 2 பேர் வருவாங்கப்பா. ஒன்று வந்து யாருன்னா வந்து ஃபர்துன்ஜி நவ்ரோஜி. இவர் வந்து எதை ஆரம்பிச்சிருப்பாருன்னா வந்து ரஹ்னுமாய் மதயாஸ்னன் சபா அப்படிங்கிறது, அதாவது பார்சிம் ரிஃபார்ம் சொசைட்டி. இந்த நேமை விட பார்சிம் ரிஃபார்ம் சொசைட்டி தான் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்சிம் ரிஃபார்ம் சொசைட்டி வந்து 1851 யார் ஆரம்பிச்சுன்னா ஃபர்துன்ஜி நவ்ரோஜி வந்து ஆரம்பிச்சிருக்கார். ராஷ்ட்ர கோஃப்தர் அப்படிங்கிறது வந்து இதோட ஒரு வாய்ஸாக வந்து இருந்திருக்குது. அதாவது இந்த பார்சிஸ் மூமெண்ட்டோட அவங்களோட குறைகளை சொல்கிற இவங்களோட ஒரு எதிரொலியாக இருந்தது எந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா ராஷ்ட்ர கோஃப்தர். இதனால ஞாபகம் அப்பலாம் என்ன அர்த்தம்னா ட்ரூத் த்ரில்லர்னு. அதே மாதிரி வந்து ஒரு சைல்டு மேரேஜுக்கு எதிர்த்து வந்து ஒரு கேம்பெயின் வந்து நடத்தியிருப்பாங்க. சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு சட்டம் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது யாருன்னா பெஹ்ராம்ஜி மலபாரி. இவங்க 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற பார்சி சேர்ந்தவங்க, பார்சி ரிலீஜியனை சேர்ந்தவங்க யாருன்னா வந்து ஃபெரோஸ் ஷா மேத்தா, தீன் ஷா வாச்சா, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆரம்ப கால தலைவர்களில் வந்து கொஞ்சம் மெம்பர்ஸாக வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ 2 பேர் தான், ஃபர்துன்ஜி நவ்ரோஜி, அவர் பார்சிம் ரிஃபார்ம் சொசைட்டி எப்போன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் 1851 ஆரம்பித்தார். பெஹ்ராம்ஜி மலபாரி தான் வந்து சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்ணி கேம்பெயின் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் பார்த்தோன்னா 2 இருப்பாங்க, நிரங்காரி நாம்தாரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நிரங்காரி யார், நாம்தாரி யாருங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். புக் பேக்கில் கூட ஒரு கொஷின் இருக்குல்ல,
ஸோ நிரங்காரியோட மூமெண்ட்டோட ஃபவுண்டர் வந்து பாபா தயால்தாஸ் ராம் சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா தயால்தாஸ், பாபா ராம் சிங். டி தான் ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஆர் வரும். ஏன்னா ரெண்டுமே பாபான இருக்குல்ல, அதனால் நெக்ஸ்ட் வேர்டை வச்சுக்கோங்க. ஸோ நிரங்காரி வந்து பாபா தயால்தாஸ். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காட் வந்து ஃபார்ம்லெஸ், அவருக்கு ஒரு ஃபார்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவருக்குன்னு இந்த சிலை இது கிட்டத்தட்ட அந்த ஐடியோலேட்ரியை எதிர்க்கிற மாதிரி தான். அதான் அடுத்த பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடியல்ஸ், ரிச்சுவல்ஸ், அதாவது சிலை சம்மந்தப்பட்ட வழிபாடு, அதெல்லாம் அவங்க எதிர்த்துட்டு இருப்பாங்க. அதாவது இது வந்து குருநானக்கோட வழிமுறைகளுக்கு கீழே வந்து இது வந்து வரும். நிரங்காரி வந்து ஆதி கிரந்த் அப்படிங்கிற ஒரு டீச்சிங் சபாவை வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வேறு மீட் ஈட்டிங், லிக்கர் கன்சப்ஷன், இதெல்லாம் அவங்க வந்து எதிர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நாம்தாரி வந்து பாபா ராம்தாஸ். இதை பார்த்துக்கோங்க. ஃபவுண்டர் யாருன்னு மட்டும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே போதும். மித்தபடி பெருசாக இதில் வந்து கேட்க மாட்டாங்க. நிரங்கார்னா ஃபார்ம்லெஸ்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நாம்தாரில் தான் வந்து சீக்கிசமாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சில சிம்பிள்ஸ்லாம் வந்து நெத்தியில் போட்டு போடணும். அவங்களுக்குன்னு சில சிம்பிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி கிருப்பான், ஸ்வாடை தவிர மிச்சம் எல்லாமே அவங்க வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லத்தினா எனது ஒரு குச்சி வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பாபா ராம்சிங் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மென் அண்ட் உமன் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. விடோரி மேரேஜ் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. டவுரி சைல்டு மேரேஜில் வந்து ப்ராபிட் பண்ணுவாங்க. யார்? நாம்தாரி. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங் சபா வந்து எங்கே இருக்குன்னா அம்ரிட்சரில் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சீக்கிசத்தோட பியூரிட்டி, அதாவது சீக்கிசம் வந்து மீட்டு கொண்டு வர ஒரு இயக்கம் மாதிரி. அதே மாதிரி வந்து இவங்க வந்து பிரிட்டிஷோட சப்போர்ட்டோட வந்து கால்சா காலேஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கால்சா காலேஜுங்கிறது சீக்கோட ஒரு காலேஜ். இது வந்து அம்ரிட்சரில் தான் இருக்கும். ஸோ அகாலி மூமெண்ட்னு ஒன்று நடந்திருக்கும். அது வந்து சீக்கிசம் மூமெண்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது எதுனா வந்து இந்த கால்சா காலேஜ் ஃபார் சீக்ஸ். ஓகேவா? அம்ரிட்சரில் உள்ள கால்சா காலேஜ். ஸோ கால்சா காலேஜ் எங்கே இருக்குன்னா அம்ரிட்சரில். சிங் சபாவும் அம்ரிட்சரில் தான் இருக்குது. ஸோ வந்து அகாலி மூமெண்ட்டுக்கு முன்னோடியாக இருந்தது எது அப்படிங்கிற கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கால்சா காலேஜ் ஃபார் சீக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோன்னா ராமலிங்க அடிகளார், அயோத்திதாச பண்டிதர், 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ ராமலிங்க அடிகளார் வேறு பேர் என்னென்னா வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள், ராமலிங்க அடிகளார் எல்லாருமே ஒரே ஆள் தான். இவர் மருதூர் சிதம்பரத்தில் பிறந்திருப்பார். அப்புறம் அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருப்பாங்க. சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் ரிலேட் ஆகுது அப்படி கூட கேட்கலாம். தோஸ் ஹூ லேக் கம்பேஷன் ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், தேர் விஸ்டம் க்ளவுடட். அதாவது என்ன வந்து மித்தவங்களுக்காக வருந்தாதவங்களுக்கு வந்து கல் நெஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வள்ளலார் வந்து நம்மளுக்கு தெரியும் ஜீவகாருண்யம் அதை சொல்லியிருப்பார். நம்ம தமிழ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிறத வந்து 1865 ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருப்பார். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொசைட்டி ஃபார் பியோர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி வந்து வடலூரில் வந்து ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வந்து ஆரம்பிச்சுப்பார். ஸோ வடலூரில் வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க இல்லையா? அது வந்து எப்போனா 1867 வந்து ஆரம்பிச்சிருப்பார். அது எங்கன்னா வடலூரில். ஆனால் அவர் பிறந்தது மருதூரில் பிறந்திருப்பார். ஞாபகம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் வந்து அவர் ஆரம்பிச்சிருப்பார்னா 1866 ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கும். அதனால தான் அதை வந்து ஆரம்பிச்சிருப்பார். இவரோட சாங்ஸ் இவர் எழுதிய பாடல்கள்லாம் ஒன்று சேர்த்து திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்துருப்பாங்க. திருவருட்பானா என்ன மீனிங்னா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு மீனிங். ஸோ இதில் வந்து ராமலிங்க அடிகளாரை ஒரு சொன்ன ஒரு கோட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சும்மா அதை ரீட் பண்ணிக்கோங்க. மேபி இது கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். பட் அவ்வளோ லென்த்தியான கொஷின் கேட்க மாட்டாங்க. மேபி இதுலேருந்து ஒரு 2 லைன்ஸ், ஃபஸ்ட் 2 லைன்ஸோ லாஸ்ட் 2 லைன்ஸோ கொடுத்துட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் அயோத்திதாச பண்டிதர். இவர் வந்து ஒரு சித்தா மெடிஷன் ப்ராக்டிஸர். ஓகேவா? இவர் வந்து சென்னை தான். இவருக்கு வந்து பாலி லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சதை விட பாலி லாங்குவேஜ் தெரிஞ்சு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து அன்டச்சபிள்ஸ்க்காக தான் வந்து போராடினார். டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக தான் போராடினார். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அயோத்திதாசர் பண்டிதர் ஆரம்பித்த சபா அத்வைதானந்த சபா. ஸோ இது கேட்கலாம். அத்வைதானந்த சபா வந்து யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர். ஸோ இவர் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தீண்டத்தகாதவங்களை வந்து நீங்கள் வந்து விடணும், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து 1882 வந்து இந்த அயோத்திதாச பண்டிதர் வந்து ஜான் ரத்னம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஒரு திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, இப்போ இருக்க கட்சி டிஎம்கே அது கிடையாது, அது வேறு இது வேறு. ஸோ வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட், இது வந்து ஒரு இயக்கத்தை வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மேகசின் நாளிதழையும் வந்து இவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ரெண்டுமே வந்து 1885 நடந்திருக்கும். அதே மாதிரி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு 1891 கொண்டு வந்திருப்பார். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அட் நீல்கிரிஸ். இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா நீல்கிரிஸ்
நீல்கிரிஸில் வந்து நடந்திருக்கு. எதோடது? திராவிட மகாஜன சபாவோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நீல்கிரிஸில் நடத்திருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பான்னா 1891 தான் வந்து திராவிட மகாஜன சபா. திராவிட பாண்டியன் வந்து 1885 வந்து திராவிட பாண்டியன், 1891 வந்து திராவிட மகாஜன சபா, 1882 திராவிடர் கழகம். இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1882 திராவிடர் கழகம், 1885 வந்து திராவிட பாண்டியன், 1891 வந்து திராவிட மகாஜன சபா. அதே மாதிரி இவர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கும். அது மூலமாக அவர் வந்து ஸ்ரீலங்கா அங்கே போய் அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா வந்து 1898 ஸ்ரீலங்கா போயிருப்பார். அங்கே போய் அவர் வந்து புத்திசத்தோட அந்த ஐடியாலஜியில் வந்து அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் வந்து புத்திசத்துக்கு வந்து அவர் வந்து மாறிடுவார். அது மாறினது மட்டும் இல்லாமல் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து மெட்ராஸில் ஆரம்பிச்சிருப்பார். சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி எங்கே இருக்குன்னா மெட்ராஸில் ஆரம்பித்தவர் யார்? நம்மளுடைய அயோத்திதாசர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ வந்து இவர் வந்து ஒரு வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வீக்லி ஜேர்னல் 1907, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது யாரோடதுன்னா அயோத்திதாசரோடது. 1907 வந்து ஆரம்பிச்சிருப்பார். இது வந்து 1914 வரைக்குமே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இறந்தது வந்து 1914. ஸோ அது பார்த்துக்கோங்க. அவர் வந்து புத்திஸ்ட் எப்போ மாறினார், யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் புத்திஸ்டாக மாறினார்னா ஹெச்எஸ் ஆல்காட். அது வந்து கேட்கலாம். சாரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 5th லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் 1 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக நான் சொல்கிற மாதிரி சமாஜம், சபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஒரு அசோசியேஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து யார் எப்போ ஆரம்பித்தா இயர் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதில் மேக்ஸிமம் கேட்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க வந்து சேனலில் போனீங்கன்னா இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.